நண்பரே, வாட் யூ திங்க் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எடுக்கிற முடிவு தான் தன்னாலே விஷயங்கள் நடக்கும். நான் கமெண்ட் போட்டு தான் ரிப்ளை பண்ணணும்னா நான் ஆரம்பிக்கலை இந்த வேலையை. கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தேன். புரியுதா? தாங்க முடியாத அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா நிறுத்த மாட்டேன். புரியுதா நண்பரே? அதனால் திங்கிங் தான். இப்போ பாருங்க, இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் ஒன்று தான் பண்ணீங்க. ஒரு ஸ்டாம்பை வச்சு நாங்கள் 3 நாளைக்கு டயலாக் பேசுவோம். இப்போ ஸ்டாம்பு கதை தெரியுமா, வடிவேல் கதை, அது மாதிரி தான். இப்போ இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய ஒரு கமெண்ட் தான், ஆனால் எத்தனை ரிப்ளை வந்துருக்கீங்களா பாஸ்? ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது பாஸ். டைம் நான் சுருக்கி 50 செகண்ட்ஸில் டக்குன்னு 15 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். இப்படி இருக்கும்போது ஃப்ரீயாக பேசுவேன், ஜாலியாக நினச்சதெல்லாம் பேசலாம். எனக்கு தேவை மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். ஓகே.